பத்திரமா டிவிக்கே மாதிரி தெரியுது பின்னாடி அணில் பின்னாடி. இந்த கற்றுட்டு போகுது வரல. நான் பழக்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? இல்ல கண்ணு இது எப்போ அங்க ஃப்ரெண்டாங்க வீட்டுக்கு கீழே ஊண்டிச்சு. சரி அவர் எடுத்துன்னு வந்து விட்டாரு. சரி ஃபீடிங் பாட்டில் சும்மா இதில் சிரிஞ்சியில் வச்சு ஊட்டி விட்டோம். போக மாட்டேங்குது, விட்டா கூட எங்கேயும் ரிட்டன் நம்ம கிட்டே வந்துடுது. இது பொங்குறா செடி. சும்மா சும்மா தீனி குத்துனே இருக்காதுடா. ஒட்டிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? ஃபீடிங் குடிக்கிறது பசி இல்லாமல் செய்யுது. போயிடுச்சு. பேர் ஒன்றும் வைக்கல இல்ல, கூப்பிட்டா வருதா? அவர் தான் அப்பா. அதுக்கு அப்பா அம்மா ஃபீடிங் எல்லாம் பண்றாங்க. கண்ணு திறக்காதுக்கு முன்னே பால் குத்து வளர்த்தது அவர் தான். கரண்ட் வந்துருச்சுப்பா. கரண்ட் வந்துட்டானுங்க. அது ரெடி பண்ணலாம். நைட்டெல்லாம் கரண்ட் இல்லாத என்ன அவஸ்தை போட்டோம். ஓ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குதாப்பா எல்லாருக்கிட்ட. கண்ணு தற்காத எத்தனை ஒரு மாதம் ஆயிடுச்சு இல்லை? நாளைக்கு வந்தால் ஒரு மாதமா? நாளைக்கு வந்தா கேக் வெட்டிடலாம். மாதமா கேக் வெட்டுறது ஐயா? வருஷத்துக்கு மாதம் கேக் வெட்டுறது எங்க ஓடிச்சு. முழு விளாண்டு கிட்ட நேரம் என்னன்னா குட்டி சார். அது எவ்வளோ நாள் குட்டிடா? 30 நாள் குட்டியா சார்? எவ்வளோ பெருசு குட்டியில் எடுத்துன்னு வந்தீங்க? இவ்வளோ பெரிய குட்டி. அது கீழே மரத்துலேருந்து கீழே ஊட்டிச்சு. அது அவங்க அம்மா இல்லை. சரி இவ்வளோ பெரிய குட்டியில் எடுத்துன்னு வந்தார் அவரு. குத்தாரு அவரு சிரிஞ்சிவியில் வச்சு ஃபீடிங் பண்ணி பாலில் மாட்டுப்பால் வாங்கி ஃபீடிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் பெருசு விட்டா போக மாட்டேங்குது எங்கேயுமே. அது இங்கே இருந்தது. ஒரு மாதம் ஆச்சா? 1 மாதம் ஆயிடுச்சு சார். நாளையோட 1 மாதம் கரெக்டாக. அது என் பேர் பிரமோத் தாங்க. இது அணில் குட்டி எவ்வளோ நாள் உங்களுக்கு? 1 மாதம் ஆகுதுங்க. அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்துக்குதுங்க. அவங்க வீட்டில் செடி வளர்க்குது. மாடியிலேருந்து குட்டி போட்டுதுங்க. அந்த அதில் தான் ட்ராவல் பண்ணுக்குது அவங்க அம்மா. அந்த செடி வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால் அவங்க அம்மா வராதனால அவங்க வீட்டிலேருந்து நம்ம கையில் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இதோட 1 மாதம் ஆச்சு நம்ம கையில் வந்து நான்தாங்கல் வளர்த்துனுக்குறேன். ரொம்ப அழகாக அவங்க கூட பழகுது. கண்ணு திறக்காத முன்னாடிருந்து நான்தாங்கல் ஃபீட் பண்ணி நம்ம கையில் தாங்குது. அது நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த மரத்தில் விட்டா கூட நம்ம கையிலே வந்து தெரியும். இது கூட எல்லாம் அதுதான். கூண்டு அது தாங்க. அதில் தான் வச்சுன்னு அது இது கெசகசா எது குத்தாலும் அழகாக சாப்பிடுதுங்க. பால் குத்தா 2 கையில் புஷ்ணுன்னு அழகாக குடிக்குது. நம்ம கூட பழக்கம் ஆகிட்டு இருக்குதுங்க. அது எங்கேயும் போக மாட்டேங்குது. நான் தான் அதுக்கு அப்பா அம்மா மாதிரி. நான் எங்களெல்லாம் கட் பண்ணிட்டு வேறு இவரை மட்டும்